என்னடா இது புது ட்விஸ்ட்ன்ற மாதிரி செங்கோட்டையனை தொடர்ந்து விஜயனுடைய தாவேகா கட்சியில ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைய போறாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தார். தேவர் ஜெயந்தி அப்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை சந்திச்சும் பேசினார். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிற பணியில ஈடுபட போறதா சொல்லியிருந்தார். இப்படி தொடர்ந்து கட்சியினுடைய நெறிமுறைகளை மீறினதால எடப்பாடி பழனிசாமியால அதிமுகவில இருந்து அதிரடியா நீக்கப்பட்டாரு செங்கோட்டையன். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், சசிகலா இவங்க கூட இணைஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா திடீர் ட்விஸ்டா தாவேகால சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செஞ்சார். செங்கோட்டையனை தொடர்ந்து முன்னாள் எம்பி சத்யபாமா, அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் அவங்களோட அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் தாவேகால இணைஞ்சாங்க. செங்கோட்டையன் தாவேகால இணைஞ்சிருக்கிறது விஜய்க்கு பெரிய பக்கபலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டாலும் செங்கோட்டையனுக்கு அது பெரிய வீழ்ச்சியா பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல விஜயனுடைய தாவேகா கட்சியில டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே பாஜகவை தங்களுடைய கொள்கை எதிரின்னு விஜய் அறிவிச்ச நிலையில டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகினது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு கொடுக்கறதா ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவெடுப்போன்றதையும் சொல்லியிருந்தார். ஒருவேளை டிசம்பர் 15ஆம் தேதி இவங்களுடைய புது கூட்டணி அமைய போதோ? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.